Welcome to Surya's vlog. So இன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம்? Chicken fry. Okay. இப்போ ஆல்ரெடி வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கொஞ்சம் டைமிங் ப்ராப்ளம் ஆனதால உங்களுக்கு அப்படியே அந்த ப்ராசஸ்ல இருந்து நாங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே? ஓகே. திவ்யா இதுல என்னென்ன போட்டுருக்கீங்க? ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திட்டோம். ஓகே. அதுக்கு அப்புறம் சோம்பு, பட்டை, லவங்கம். ஓகே. அப்புறம் வந்து ஏலக்காய் போட்டோம். ஓகே. அதுக்கு அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இப்போ வந்து தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். ஒரே ஒரு பச்சை மிளகாவை கிள்ளி போடணும். ஓகே. இதெல்லாம் என்ன மாதிரி வதக்கணும்னு ஏதாவது இருக்கா? நல்லா கோல்டன் ஃப்ரை வதக்கிட்டு ஓகே சிக்கனை போட்டு மஞ்சள் தூள் போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவோம். நீங்க இது பாத்திரமே டிஃப்ரெண்டா இருக்கு. என்ன பாத்திரம் அது? இது வந்து அயன் கடாய். ஓகே. அதாவது சுத்தமான இரும்பு கடாய். இரும்பு கடாய். யாரும் காலையில் இருக்கா? இது வந்து ஈஸியாக செஞ்சிடலாமா? ஆமாம், ஃபஸ்ட்டு ஆகிடும். ஓகே. இது ஒரு எவ்வளோ 10 மினிட்ஸ் வதக்கிருப்போமா? என்ன ஊற்றுறீங்க? நல்லெண்ணெய். நல்லெண்ணெய். ஓகே. இந்த ரெசிபிக்கான நல்லெண்ணெய் தான் ஊற்றணுமா? ஆமாம், இப்போ தான் சூப்பராக இருக்கும். ஓகே. நான் இப்போ சிக்கன் போட்டுக்கிறேன். ஓகே. சிக்கன் மஞ்சளாக இருக்குது? ஆமாம், சிக்கனை வந்து மஞ்சளும் உப்பும் போட்டு வாஷ் பண்ணது. ஓ ஓகே. ஓ எல்லாமே காஸ்ட்டாக என்ன வச்சுருக்கீங்களா? ஆமாம், அப்போ தான் நம்மளுக்கு நல்லா மொறுன்னு வரும். கொஞ்சம் ஃப்ரை ஆகி வரும். நம்மக்கிட்ட நிறைய வர பாத்திரமும் இருக்கு. பட் இதுக்காக சாம்பாருக்கு தான் நல்ல காம்பினேஷன். சரி சரி. ஓ சாம்பார் வச்சுருக்கீங்களா? ஆமாம், சாம்பார் அண்ட் சிக்கன் ஃப்ரை. எஸ். ஓகே. இப்போ அப்பளம் போட்டுருவேன். இது எவ்வளோ குவான்டிட்டி சிக்கன் யூஸ் பண்ணிருக்கீங்க? 1.5 kg. 1.5 kg. ஓகே. 1.5 kgக்கு நம்ம இப்போ எவ்வளோ வெங்காயம் யூஸ் பண்ணுறோம்? நான் வந்து ஒரு 2 வெங்காயம் 1.5 தக்காளி போட்டிருக்கேன். ஏன்னா இது ஃப்ரை கிரேவியாக பண்ண போகிறது இல்லை. இது கிரேவினா we can add more. லைக் கொஞ்சம் 3 வெங்காயம், ஓகே, 3 தக்காளி போடலாம். பட் இது ஃப்ரைன்றதால நான் கொஞ்சம் கம்மியாக போட்டுருக்கேன். கம்மியாக போடுறீங்க. ஓகே. இதனால அப்படி கொஞ்சம் வதக்கிட்டு மூடி வைப்பேன். தண்ணி ஊற்றுவீங்களா? தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம். ஓகே. ஏன்னா சிக்கன் வந்து தண்ணி வரும். ஓகே. ஓகேவா? ஓகே. மசாலாலாம் எதுவும் ஆட் பண்ணலையா? இல்லை, இப்போ இல்லை. கொஞ்ச நேரம் இது வந்து 5 மினிட்ஸ் கொஞ்சம் வந்து வேகணும். அதில் இருக்க தண்ணி வந்து வரணும். ஓகே. ஓ லிட்டோட வருது அந்த கேஸ்ட் அயர்ன்? ஆமாம் ஆமாம், ஸ்பெஷலாக மதுரையிலேருந்து இறக்கி. ஓகே. ஹோம்மேட் மிளகாத்தூள். ஓகே. இப்போ சிக்கன் நல்லா வந்து தண்ணி விட்டுருச்சு பார்த்தீங்களா? ஓ ஓகே. பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஒரு தண்ணி கூட ஊற்றல. ஓகே சூப்பர். இப்போ என்ன பண்ண போறோம்னா மிளகாத்தூள் கொடுக்கணும். மிளகாத்தூள். இதுல என்ன இது சக்தி மிளகாத்தூளா அச்சு மிளகாத்தூளா? நம்ம வீட்லயே அரைச்ச மிளகாத்தூள். ஓகே. மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுறணும். நம்ம ஆல்ரெடி சிக்கன்ல மஞ்சள் போட்டதால நம்ம போட தேவையில்லை. ஓகே. ஓகேவா? ஆல்ரெடி சிக்கன்ல மஞ்சள் நல்லா ஊறி இருக்கும். ஓகே. எவ்வளவு நேரம் ஊற வச்சீங்க அத? ஊரெல்லாம் வைக்க. இந்த தயிர்லாம் போடுவாங்களே அதெல்லாம் போடல. இப்ப போடுங்க. கொஞ்சமா போடணும், புளிப்புக்காக. ஓகே. இது கிரேவியா இருந்தா நிறைய ஆட் பண்ணலாம். ஓகே. இது வந்து ஃப்ரைன்றதால கொஞ்சமா. வாவ், நல்லா ஆவி அடிக்குது சிக்கன். இங்க இந்த இதே ரெடி ஆயிட்டு இருக்கும்போது இங்க வந்து யாருக்கு ரெடி ஆயிட்டு இருக்குது? இது அம்சாக்கு. ஓகே. இது வந்து யாம் ஃப்ரை. யாம் ஃப்ரை. ஓகே. கருணை கிழங்கு. எல்லாம் பார்க்கும்போது எம்மியா இருக்கு. இன்னும் அது ரோஸ்ட் ஆகல. ஓகே. ஆனக்கப்புறம் வந்து சூப்பரா. ஆனக்கப்புறம் இப்போ இது என்ன பண்ணுவீங்க? இதுல வந்து நான் கொஞ்சமா இது போட போறேன், தயிர். ஒரே ஒரு ஸ்பூன். ஓகே. ஓகேவா? ஓகே. இது தயிர் வந்து எப்படி வீட்டில் காசுற தயிரா? ஆமாம், பசும்பால் தயிர். ஓகே ஓகே. நார்மலாக இந்த எருமை மாட்டு தயிர் சொல்லுவாங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எருமை மாட்டு தயிர் வந்து நல்லா திக்காக இருக்கும், இன்னும் கூட திக்கு இருக்கும். பட் பசும்பால் தயிர் வந்து அவ்வளோ திக்கு கிடைக்காது. பட் இருந்தாலும் எனிதிங் நான் வந்து பசும்பால் தான் வாங்குறேன், அதனால அந்த தயிர் தான். இது நான் வரும்போதே அப்போவே கட் பண்ணி வாங்கிட்டு வந்ததால பிரச்சனை இல்லை. ஓகே. இது வந்து இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்கணும். கொதிக்கணும். ஓகே.
ஓகே 10 மினிட்ஸ் கழிச்சு நம்மளுக்கு ஒரு யம்மியான சிக்கன் ஃப்ரை. இதுக்கு பேர் ஏதாவது இருக்கா? இது சிக்கன் மிளகு வறுவல் தான். ஓகே. பட் இப்போ சம்மர் ரொம்ப அதிகமாக இருக்கிறது கம்மி வறுவல். ஓகே. ஓகே திவ்யா, கமகமன் வாசனை வந்துருச்சு. ரெடி ஆயிடுச்சா? வாவ், செமையா இருக்கு. தொக்கா ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஃப்ரை. ஓகே, மிளகு போட்டா அவ்வளோதான் முடிஞ்சுச்சா? இது செய்யறதுக்கு நமக்கு எவ்வளவு நிமிஷம் ஆயிருக்கு? 1 hour இருக்குமா? இல்ல ஒரு 40 மினிட்ஸ் ஆகும். ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து 20 மினிட்ஸ் இருக்கும். ஓகே. ஆனா குக்கிங் வந்து 40 மினிட்ஸ் ஆகும். 40 மினிட்ஸ் ஆகும். ஆனா பட் சிக்கனோட குக்கிங் டைம் 20 மினிட்ஸ் தான். ஓகே. மத்ததெல்லாம் நல்லா வதங்கிறதுக்காக இன்னும் ஒரு 20 மினிட்ஸ். ஓகே. அந்த வெங்காயம் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம போட்டோம், அதனால 20 மினிட்ஸ் ஆகும். தண்ணி நம்ம கொஞ்சம் கூட ஊத்தாமலே இவ்வளவு தண்ணி ஆயிடுச்சு. ஓகே. சோ இது கொஞ்சம் கூட இன்னும் கூட ஃப்ரை ஆயிடுச்சுனா நல்லா இருக்கும். ஓகே. அவ்வளவுதான் வச்சு சாப்பிடுங்க. ஓகே. இன்னும் ஃப்ரை ஆச்சுனா அது பேர் ரோஸ்ட் மாதிரி ஆயிடும். கரெக்ட். ஓகே. ஓ வாவ், இதுவும் இவரும் ரெடி ஆயிட்டாரா? கம்மியா இருக்கு. வரதுக்கு நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிடலாம். ஓ வந்துட்டியா? எங்க போயிருந்த இவ்வளவு நேரம்? பால்கனில நானே கருவேப்பிலை பறிச்சிட்டு வந்தேன்டா. அப்படியா? ஓகே ஓகே. ஃப்ரெஷ் கருவேப்பிலை. மாடி வீட்டு தோட்டம். ஓகே. அப்ப சீக்கிரமா எங்களுக்கு ஒரு ஹவுஸ் கார்டன் டூர் காட்டுறீங்களா? கண்டிப்பா காட்டுறேன். ஓகே. டெரஸ் கார்டனா? வாவ். கொத்தமல்லி போட்டு இறக்கணும். கொத்தமல்லி போட்டு இறக்கணும். மறுபடியும் தோட்டத்துக்கு போயிட்டியா? இது கடையில இறங்க. நான் அப்புறம் வந்து குளிச்சுட்டு வந்து பொடிக்கிறேன். ஓகே. நம்மளோட அடுத்த டாஸ்க் வந்து கிச்சனுக்கு ஏசி போடுறது தான். கொரியா தான்ப்பா. ஓகே, இது நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அவ்வளோதான், நம்ம மூடிடுவோமா? ஸோ டைம் வந்து இப்போ வந்து நாங்கள் காலையில் 9 o'clock ஆரம்பித்தோம். இப்போ 11:30 ஆயிடுச்சு முடிக்கிறதுக்கு. எப்போ ஒரு 12:30 சாப்பிட்டுடலாமா? 1 o'clock சாப்பிட்டேன். 1 o'clock சாப்பிட்டுடலாம். ஓகே. இப்போதான் கொஞ்சம் ஜூஸ் குடித்தோம். இப்போதான் ஜூஸ் வேறு நம்பி கொடுத்தான். ஆக்சுவலி இங்கே பாருங்கள், இந்த ஜூஸ் வந்து இது கொஞ்சம் தான் இருக்குது. இது என்னது? நன்னாரி சர்பத் கொடுத்தாங்க. லெமன் ஜூஸ் எல்லாம் போட்டு அதில் சக்கரைலாம் போடணுமா இல்லை அந்த எசன்ஸ் அப்படியே கொஞ்சோண்டு? ஓகே. எங்களுக்கு தெரிஞ்சவங்களே இங்கே நன்னாரி சர்பத் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் எங்களுக்கு டேஸ்டிங்காக கொடுத்துருந்தாங்க. இது ஆனால் ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை. நன்னாரி சர்பத் திஸ் இஸ் நாட் பெய்ட் ப்ரமோஷன். செல்ஃப் ப்ரமோட்டிங் தான். ஆமாம். அவங்க கிட்ட கேட்டுட்டு நாங்கள் வேணா அவங்களோட நம்பரும் இதுவும் ஷேர் பண்ணுறோம், டிஸ்கிரிப்ஷனில் ஷேர். ஓகே. நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்கு. ஓகே காய்ஸ், யம்மியான சிக்கன் எப்படி ஈஸியாக செய்யறதுன்னு நம்ம திவ்யா நமக்கு சொன்னாங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறோம். Until then, bye from Surya's Vlogs. See you guys.